நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தேவன் பெரிய ஒரு காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நம்முடைய தெய்வத்துக்கு அநேக காரியங்களை நம்ம கேட்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க. நம்முடைய தெய்வத்துக்கு அநேக விண்ணப்பங்களை வைக்கலாம். நம்முடைய தெய்வத்துக்கு அநேக காரியங்களை பேசலாம், அநேக காரியங்களை சொல்லலாம், அழலாம். ஆண்டவரிடத்திலே நம் குறைகளை சொல்லலாம், ஆண்டவரிடத்திலே நம் விண்ணப்பத்தை சொல்லலாம், ஆண்டவரிடத்திலே நம் கணவரை குறித்து சொல்லலாம், நம் மனைவியை குறித்து சொல்லலாம், நம் பிள்ளைகளை குறித்து சொல்லலாம், நம்முடைய தாய் தகப்பனை குறித்து சொல்லலாம். ஏனென்றால் அவர் நம்முடைய தெய்வம், என்றென்றைக்கும் சதா காலம் உள்ள தெய்வம். கைகளை தட்டி சங்கமாய் அல்லேலூயா. அவர் சதா காலமும் நம்மளோடு கொண்டிருக்கிற தேவன். அவர் சதா காலமும் நம்மளை ஏற்றுகிற தேவன். அவர் சதா காலமும் நம்மளை பார்க்கிற தேவன். அவர் சதா காலமும் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன். அவர் சதா காலமும் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசுகிற தேவன். அவர் சதா காலமும் நம்முடைய பசியை குறித்து கேட்கிற தேவன். நீ சாப்பியான்னு கேட்கிற தேவன். அதனால்தான் அவர் சதா காலமும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்றீங்க, சத்தமா சொல்றீங்க. நம்முடைய கணவர் கூட ஒரு 80 வயசு கூட நம்ம கூட வருவாங்க. அல்லேலூயா சொல்றீங்க. அவரை சதா காலமும் என்னோடு இருப்பார் என்று சொல்ல முடியாது. நம் மனைவி ஒரு 80 வருஷம் நம்மளோடு வருவாங்க. அவங்களை பார்த்து சதா காலமும் இருப்பீர்கள் என்று சொல்ல முடியாது. நம் பிள்ளைகளை குறித்து சொல்ல முடியாது. நம் தாய் தகப்பனை குறித்து சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிற தேவன். நாம் மரண பரியந்தம் நம்மளோடு இருக்கிறவர். கைகளை தட்டி உற்சாகமாய். ஏனென்றால் நம்மளுடைய காலம் முடிகிறது வரை அந்த தேவன் நம்மளோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதனுடைய பலன் கொடுக்கிற தேவன், அதற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், அதற்கு கிருபை கொடுக்கிற தேவன், அதற்கு உயிர் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் செய்கிற காரியங்களுக்கு உயிர் கொடுப்பார். நாம் எந்த காரியத்தை செய்கிறோமோ விடா முயற்சி நல்ல வெற்றியை தரும். அல்லேலூயா சொல்லுங்க. தொட்டவுடனே ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று இல்லை. சதா காலமும் நம்மளோடு இருக்கிறவர் சொல்லுகிறார், நீ செய்கிறதை திருந்த செய், நீ படிக்கிறதை திருந்த படி, நீ வேதம் வாசிக்கிறதை திருந்த வாசி, நீ முழங்கால் போடுகிறதை திருந்த முழங்கால் போடு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய சரீரத்துக்கு தேவையான உணவுகளை 3 வேளை நாம் போடுகிறோம். 3 வேளை ஒரு நாள் போடலன்னா கூட கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்களே, சத்தமாய் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், 3 வேளை உங்க சரீரத்துக்கு தேவையான ஆகாரங்கள், தண்ணீர்கள், பாருங்கள், பதார்த்தங்கள், பலவிதமான சுவையான பொருட்களை கொடுக்கிறோம். ஆனால் சதா காலமும் நம்மளோடு இருக்கிற தெய்வத்திற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கைகளை தட்டி சொல்லுங்க, சதமாய் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற போது மாத்திரம் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறவர் அல்ல, அவர் சதா காலமும் இருக்கிறவர். கைகளை தட்டி சொல்லுங்க. உன் மரண பரியந்தம் உன்னோடு இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீ என்னென்ன கூப்பிடுறியோ அதுக்கெல்லாம் ஓடி வந்து பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அப்பா தான் பிள்ளைகள் அழும்போது ஓடி வந்து எதற்கு அழுகிறாய் என்று கேட்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோமானால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும் போது, உங்கள் பிள்ளைகள் கண்ணீரோடு சத்தப்படும் போது அந்த குரல் பாருங்கள், மற்ற பிள்ளைகள் அழும்போது அது என்னுடைய பிள்ளை இல்லை என்று உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக தெரிகிறதோ, அதே போல தேவன் உங்க பிள்ளைங்க அழுகிற சத்தத்தை எப்படி நீங்க கேட்கிறீங்களோ அதே போல தேவன் நீங்க அழுகிற சத்தத்தை துல்லியமாய் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கைகளை தட்டுவாங்க. நீ எதற்கு கூப்பிடுகிறீங்க அதை துல்லியமா என் பிள்ளை சொல்லுங்க, இது என் பிள்ளையுடைய சத்தம் தான், இது என் பிள்ளையுடைய அழுகை சத்தம் தான், என் பிள்ளையுடைய கண்ணீரின் சத்தம் தான் என்று துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிற தேவன் என் ஒருவர். சொல்லுங்க, நம்ம தெய்வம் ஒருவர் தான். ஆமென், ஆமென். அவர் எப்படி சதா காலமும் மரண பரியந்தம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சதா காலம் நம்மளோடு இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, மரண பரியந்தமும் இருக்கிறவர். கைகளை தட்டி உற்சாகமா. மரண பரியந்தம் நம்மளை நடத்தி செல்லுகிறவர். ஆமென், ஆமென். சொல்ல மாட்டேங்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் தெளிவான வார்த்தைகளை கற்று சொல்லுகிறார். பாருங்கள், சதா காலம் நம்மளோடு தேவன் இருக்கிறார், ஆனால் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட பரவாயில்லை, அவர் மரண பரியந்தம் நம்மளை என்ன
செய்கிறாரு? நடத்துகிறார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்துல 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் வைத்து விடு, பாருங்க, சதா காலமும் மரண பரியந்த கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எந்த பாரத்தை எந்த மனுஷன் மேல் வைத்தாலும் நாளைக்கு அது உனக்கு பிரச்சனையாக மாறும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உன்னுடைய காரியங்கள், நீ நடக்க வேண்டிய காரியங்கள், ஒரு வேலை செய்கிறேன்னா நீ அதை பொருட்படுத்தி செய். மற்றவர்களிடத்தில் சொல்லி அதை செய்யாத. ஆனால் உன்னுடைய வேதனைகளை ஆண்டவரிடத்தில் இறக்கு, மற்றவர்களிடத்தில் சொல்லாத. சொன்னீங்கன்னா பிரச்சனை உனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்களில் 2023 வருஷங்கள் வர, 2023 வருஷங்கள் வர பாருங்கள், சில காரியங்கள், வேதனைகளை குறித்து சில மனுஷர்களிடத்திலே சொல்லுவது உண்டு. எனக்கு என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பாடுகள், என்னென்ன வேதனைகள். அதன் பிறகு 2024 இந்த ஆண்டுகள், இந்த 4 மாதங்களிலோ பாருங்கள், என்னுடைய ரகசியத்தை குறித்து யாரிடத்திலும் சொல்லுவதில்லை. அதிலே சொல்லுங்க, பிறருடைய ரகசியத்தை குறித்து நான் பேசுவதில்லை. ஏனென்றால் என்னை குறை சொல்லுகிறவர்கள் பிறரை குறை சொல்லுவாங்க. ஆமை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சத்தமா சொல்லுங்க. யாரை குறித்து நான் பேச மாட்டேன், யாரை குறித்து நான் கேட்க மாட்டேன். ஆமை சொல்லுங்க, ஆமை சொல்லுங்க. நான் என்னுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் தேவைகளை கர்த்தரிடத்தில் வைத்து விடுவேன். என் கண்ணீரை கர்த்தரிடத்தில் வைத்து விடுவேன். என் கவலையை கர்த்தரிடத்தில் வைத்து விடுவேன். என் துக்கத்தை கர்த்தரிடத்தில் வைத்து விடுவேன். என் வேதனையை கர்த்தரிடத்தில் வைத்து விடுவேன். என் தேவைகளை கர்த்தரிடத்தில் வைத்து விடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். என் தேவைகளை அறிந்திருக்கிற ஒரே ஒரு தேவன் என் இயேசு ஒருவர் தான். ஆமை சொல்லுங்க. என்னுடைய கண்ணீரை அறிந்திருக்கிற தேவன் ஒரே ஒரு தேவன் இயேசு ஒருவர் தான். இன்னைக்கு மனுஷனிடத்திலே சொல்லும் போது நாளைக்கு அந்த மனுஷனுக்கும் உனக்கும் பிரச்சனைகள் வரும்போது இதை சொல்லி காட்டி, ஆனால் என் தேவன் காட்டி கொடுக்கிற யூதாசை கூட சிநேகிதா என்று அழைத்தவரிடத்திலே நீ அதிகமாய் சொல்லலாம். ஆமை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கணவரை குறித்து மற்றவர்களை சொல்லுகிறதை விட அப்பாட்ட சொல்லு, அதிகமா சொல்லு. என் கணவர் இப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு, கோவப்படுறாரு, திட்டுறாரு, அவர் கெட்டவர்த்த பேசுறாரு, அவர் குடிக்கிறாரு, அவர் அப்படி போறாரு, இப்படி போறாரு, மற்றவங்களை குறித்து அவர் பேசுகிறாரு, அப்படியெல்லாம் நீ சொல்ல. மனுஷனுக்கு சொல்லாத. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. நாசி சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி நான் யோசிக்கிறது உண்டு. பாருங்க, மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை வருது, மருமகளுக்கும் மாமனாருக்கும் சண்டை வருதா? சண்டை வருதா? சண்டை வருதா? மருமகனுக்கும் மாமனாருக்கும் சண்டை வருதா? எப்பமாவது வரும். அந்த வரதட்சணை கொடுக்காதன்னா வரும். அல்லேலூயா. இங்க மாமியாருக்கும் மருமகளுக்கு அடிக்கடி சண்டை வரும். ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இந்த மாமியார் மருமகளும் ஜெபிச்சா பிசாசம் விரட்டலாம். ஆனா பிசாசு வஞ்சகமாய் பண்ணுகிறது மாமியார் மருமகள்கிட்ட வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த குடும்பத்துல ஜெபிக்க விடாதபடி பாருங்க, ஒண்ணு மாமியார்ட்ட போயிருக்கும், இல்லைன்னா மருமகள்கிட்ட போயிருக்கும். சாத்தம் அதிகமா பெண்களிடத்துல போய் உட்கார்ந்துருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. பக்கத்துல ஒரு வீடு போட்டாச்சுன்னா இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அவன் கஷ்டப்பட்ட